யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார். அப்போ ஆவியானவருக்கு நமக்குள் இருக்கிறார். ஆனால் உங்களுக்குள்ள பிதா யாருன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கிறிஸ்துவை குறித்த அறிவு நல்லா வந்துச்சுன்னா, அதை வர 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 ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உங்களை குறித்த தேவனுடைய ஆழங்கள் அல்லது தீர்மானத்தில் அவர் ரொம்ப செயல்படுகிறார். ஆமென். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் நம்ம வார்த்தை தான். எபேசியர் 4 வாசிக்கிறோம், மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம் நீங்கள் பேசுகிற பேச்சு. ஒரு வசனத்தை போதிக்கும் போது மேலே கீழே பார்க்கணும். அங்கே கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்படி என்று பவுல் சொல்லுகிறார். 4:5 பார்த்தா பரியாசமும் வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தை பேச்சு ஆவியானவரை அப்படியே மகிழ்விக்கணும். நீங்கள் விசுவாசத்தை பேசணும், ஆவியானவர் உங்களை குறித்த தேவனுடைய ஆழத்தில் ஒர்க் பண்ணுகிறார். உங்களை குறித்த தேவனுடைய ஆழம் தீர்மானம் ஆவியானவருக்கு 100% தெரியும். ஏனென்றால் 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினத, உலக தோற்றத்துக்கு முன்னே எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாருங்க. அவர் ஆயத்தம் பண்ணினதை எங்க கூட சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்கிறேன். ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்திட்டாரு. யாருக்கோ வீட்டை ஆயத்தப்படுத்திட்டாரு. ஒரு புது வீட்டை, விசாலமான வீட்டை ஆயத்தப்படுத்திட்டாரு. அந்த வீடு எல்லாம் ஃபுல்லாக நிறைந்த வீடு. பந்திக்கு எங்கே வீட்டை ஆயத்தப்படுத்தணும்? எப்பா நிறுத்துற தெருவுக்கு போங்க, அங்கே ஒருத்தன் குடத்தை பிடிச்சிக்கிட்டு வருவான், அவனுக்கு பின்னாலேயே போங்க, அவன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க. அந்த வீட்டு மனுஷன், அந்த வீட்டு ஓனரை, அந்த மேல் வீட்டை பந்திக்கு நான் ஆயத்தப்படுத்திட்டேன். யாருக்கோ மேல் வீடை சொல்கிறார். மேல் வீடு ஃப்ளாட்ஸில் 2nd ஃப்ளோரோ 3rd ஃப்ளோரோ யாருக்கோ சொல்லுகிறார். அது உங்களுக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு. மேல் வீட்டை ஆயத்தப்படுத்திட்டேன். கம்பளம் எல்லாம் விரிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்திட்டாரு.